செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வெல்லும் தாழ்வெல்லும் பிரிவாகுமா. நமது இருபது விழாவிற்கு வருகை தந்துள்ள உதவி தொடக்க கல்வி அலுவலர்கள் ஐயா அவர்களுக்கும் ஜோகோ நிறுவனத்தில் வருகை புரிந்துள்ள சங்கத்தினர்கள் அனைவர்களுக்கும் நமது தனியார் அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்து வந்திருக்கும் தலைமை ஆசிரியர்கள், தாளாளர்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் பெற்றோர்கள் அனைவரையும் வணங்கி இலக்கிய போட்டியின் இறுதிப் போட்டியாக மாறுவேட போட்டி நடைபெற்று முடிந்தவுடன் இலக்கிய மன்ற விளையாட்டு நிறைவு விழா ஆரம்பிக்க உள்ளது. மேடைக்கு மகாலிங்கம் சார் எங்கே இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். மாறுவேட போட்டியிற்கு முதல் வகுப்பிற்கு நடுவராக உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஐயா வி சுப்பிரமணியன் அவர்களும் கண்ணன் ஐயா அவர்களும் பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களும் இருக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேட்க மாட்டேன். தலைப்பில்தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கை பிள்ளை என்று காமித்த உங்களுடன் ஒரு கணமும் இருக்க மாட்டேன். என் பேர் கிண்டல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? என் புள்ளாங்குழி விஷயம் எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும். நான் ரொம்ப குறும்பு செய்வேன். நன்றி, வணக்கம். நம் நாட்டை காக்கும் பணியில ஈடுபட்டு இருக்கிறோம். என் பெயர் தமிழி. நான் இந்திய வானப்படையில் சேர்ந்துள்ளேன். நம் நாட்டை பாதுகாப்பேன். ஒற்றுமையுடன் இருப்போம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். மித்ரன். அனைவருக்கும் வணக்கம். வேதத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியாத நான் மூணு சிறையிட்டேன். வேதத்திற்கு சார் சொல்லுங்க சார், எடுத்து கொடுங்க சார். அவன்கிட்ட எடுத்து கொடுங்க. சாமியா கும்பிட சாமியா குதிமணி பாசமல்லே சாமியா. நன்றி, வணக்கம். ஆதிவாசிக்கு பேச தெரியாதாதான். நான் தான் புலி. யாரும் பயப்படாதீங்க. நான் நம் நாட்டு தேசிய விலங்கு.
பயப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு பயமுறுத்துனா என்ன அர்த்தம்? சிரிக்குது. சிரிச்சிட்டு புலி சிரிச்சிட்டு நல்ல புலி போல இருக்கு. வருகை தந்திருக்கிறார். துளியாய் தொடங்குவேன், தூறலாய் தொடருவேன், அருவியாய் கொட்டுவேன், ஆறுகளில் ஓடுவேன், குளத்தில் தேங்குவேன், கிணறில் கிடப்பேன், அருவியாய் கொட்டுவேன். மனிதர்களுக்கு வாழ்வாதாரம் நானே, நானின்று அமையாது இவ்வுலகம். இனியாவது என்னை வீணடிக்காமல் சேமித்து உங்கள் குழந்தைகளே. நான் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா? சத்தம் போட்டு கூறுங்கள், நான் யார்? வணக்கம். நீதி தவறிய மன்னனே, நான் யார் என்று சொல்கிறேன், கவனமாக கேள். முன்னாள் கள்ளவன் என்ற குற்றச்சாட்டு கோவலியுடன் கோவலின் மனைவி கண்ணகினால் தவறான தீர்ப்புக்குரிய பாண்டிய மன்னனே, என்னுடைய சிலம்பு மாணிக்க பார்வையை கொண்டு அருமை அருமை. அனைவருக்கும் வணக்கம். என்னை யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் தான் விவசாயி. நான் தான் மலைகளை கொண்டு ஏற்போட்டி நிலத்தை உழுவுடன் மக்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் காய்கறியை உற்பத்தி செய்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல காலம் மறக்குது, நல்ல காலம் மறக்குது. இந்த பள்ளி செதுவிருக்கா இந்த பள்ளியில படிக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் நல்லதோடு வேலை கிடைக்கின்றார். செக்கமா சொல்றாரு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், அவரைக்காய். அம்மா காய் வாங்கியா? காய் இயற்கை மருந்து அடிச்சு விளைஞ்ச காய்கறிமா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஒரு காவல்துறை அதிகாரி. நம் நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பதே என் முக்கிய கடமை. நான் குற்றவாளிகளை கைது செய்வேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் காமராஜர், தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டம் சிவகாமி குமாரசாமி அம்மையாருக்கு மகனாக 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தேன். எனது தாயார் என்ன ஜல்லமாக ராஜா என்று அழைப்பார். எனக்கு எளிமையாக இருப்பது மிகவும் பிடிக்கும். நான் நேர்மைக்கு பெயர் பெற்று நான் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் காமராஜர் என்று புகழப்படுகிறேன். 1976ஆம் ஆண்டு இந்திய அரசு எனக்கு பாரத ரத்ன விருதை வழங்கியது. பள்ளிக்கூடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் வி. கிசியா ஐஏஎஸ். நான் நம்முடைய நாகப்படி 23/2008ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் நியமிக்கப்பட்டேன். குழந்தைகளே, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பணி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? மாவட்ட வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, நிலம் மற்றும் பிறப்பிறப்புகளை கவனிக்க வேண்டும், குடிமை பொருள் விநியோகம், பொது தேர்தல்களை சாத்தியமாக்குவது. குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து நம் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். யாருக்கும் பிடிக்கவில்லை எனில் கவலை வேண்டாம். இது என்னை
பாருங்கள். நான் தொட்டு பார்க்கவே அருவருப்பான புழுதான். பிறகு அனைவரும் தொடுவதற்கு ஆசைப்படும் பட்டாம்பூச்சி நான். இவ்வளவு அழகான உங்களுக்கு பிடித்தமான வண்ணத்து பூச்சியாக மாற பல வழிகளில் முயற்சிகளையும் கடந்து வந்துள்ளேன். குழந்தைகளால் நீங்களும் முயற்சி செய்து படித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி என்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பாப்பாதங்கமே பட்டு போல பல பழக்கும் வண்ணத்து பூச்சி. நன்றி தாத்தா. என்னை யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் தான் செய்தித்தாள். நான் ஒரு பாரம்பரிய உலகம். நான் உலகத்தில் உள்ள அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு தருவேன். என்னை படித்து மூலம் வாசித்து திறனையும் அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். இதோ பாருங்கள், உங்கள் முன்பே அழகான ஆடையாக வந்திருக்கிறேன். என்னை படித்து முடித்தாலும் பல வகைகள் தெரிந்து கொள்ளலாம். குழந்தைகளே, நீங்கள் உங்கள் கண்களை கெடுக்கும் போன் டிவி பார்ப்பதை தவிர்த்து தினந்தோறும் என்னை வாங்கி வாசித்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னை பிடித்திருக்கிறதா? ஓ மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வீழ்ந்து விட்டால் அது வல்ல விதி. விருதுகளை கீழ் நோக்கி வருவதால் நினைந்திருக்கிறார் பாராளுமன்றம், அதுவே விதி. நன்றி, வணக்கம். நிசாந்தினி. அனைவருக்கும் வணக்கம். திராட்சைப்பழம் திராட்சைப்பழம் தின்ன தின்ன இனிமையான திராட்சைப்பழம். திராட்சைப்பழம் நல்ல திராட்சைப்பழம் தின்ன தின்ன இனிமையான திராட்சைப்பழம். கொத்து கொத்தா இருப்பேனே, கொடியின் மேலே தொங்குவேனே, என்னை நீங்கள் பறிக்கவே ஆசையாக இருக்குமே. திராட்சைப்பழம் நல்ல திராட்சைப்பழம் தின்ன தின்ன இனிமையான திராட்சைப்பழம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நாக்கில் எச்சில் ஊறுது திராட்சை பழத்தை பார்த்தோன்னு. சமீக்ஷா. ஐ தேவதை, ஐ தேவதை, நான் தான் தேவதை. நீ நல்ல மனதுடன் என்னிடம் எதை உடனே உனக்கு தருவேன். ஓ அப்படியா? எனக்கு களைப்பாக இருக்கிறது. எனக்கு சாப்பிட திராட்சை பழம் வேண்டும். திராட்சை பழம் வேணுமா? திராட்சை பழம் வேணுமா? என்ன வேண்டும்? எனக்கு விளையாடணும் போல அது நியூஸ் பேப்பர் வேணும். நியூஸ் பேப்பர், ஒரு செய்தித்தாள் தருகிறேன். ஆப்பிரிக்கா டூப்ளிகா செய்தித்தாளேவா? செய்தித்தாள். எனக்கு விளையாடணும் போல இருக்கிறது. வேற என்ன வேண்டும்? பட்டாம்பூச்சி. ஐ பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சி. அடுத்து அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. சிவனேஷ். குறையொன்றுமில்லை மரமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாய் கண்ணா. கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை. மரமூர்த்தி கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா?
ஆமா, நான் உங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா. உங்கள் அனைவருக்கும் பரிசு தரப்போகிறேன். பாடுங்கள். மேரி மேரி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். நன்றி, வணக்கம். 4ஆம் வகுப்பு முடிஞ்சிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா மிட்டாய் கொடுக்குறாரு, வாங்கிங்களா? அட தாத்தாவை தள்ளி விட்டுறாதீங்கப்பா, வயசானவர் ஏற்கனவே. வீணை செய்யும் மொழியில் இருப்பார். கல்வி கடவுள் என அழைக்கப்படும் சரஸ்வதி தேவி அனைத்திற்கும் மூலகமாக திகழ்கிறார். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கான அறிவு, திறமை, ஞானம் போன்றவற்றை வழங்கக்கூடியவர் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவிக்கு கல்வி என்னும் பெருஞ்செல்வத்தை வழங்கக்கூடியவர் சரஸ்வதி தேவிக்கு. சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை நிறம் மிகவும் உகந்தது. சரஸ்வதி தேவியின் கையில் இருக்கும் வீணையும் சுவடியும் கல்வியின் மேன்மையை உணர்த்துகிறது. இத்தகைய பெருமையுடைய கலைமகளை கொண்டாடி அருள்பல அன்னையின் அருள்பல வணங்கி கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை போற்றி என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் தினமும் அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து பல் துலக்கி பூஜை அறையில் விளக்கேற்றி ஓம் சௌபாகிய லட்சுமி நமோ நம என 11 முறைகள் கூறி வந்தால் உங்களுக்கு நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை தருவேன். நன்றி, வணக்கம். என் பேரு மைனா. ஊசி வைக்க ஊட்டிக்கு போனேன், பாசி வைக்க பாண்டிக்கு போனேன், நரிபல் வைக்க கோயில்பத்துக்கு வந்திருக்கு சாமியே. உன் புள்ள வெட்டி எல்லாம் நல்லா இருக்கு சாமியே. நன்றி சாமியே. வணக்கம். வணக்கம். நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறது. நான் தான் ராதை. நான் மிகவும் அழகாக இருப்பேன். அனைவரும் அன்பாக பழகுவேன். எனக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர். ஆனால் கிருஷ்ணன் தான் எனது சிறந்த நண்பன். கிருஷ்ணன் மிகவும் குறும்புகாரன். எனது பாடையில் உள்ள வெண்ணையை திருடி சாப்பிட்டு விடுவான். குறும்புகள் பல செய்தாலும் கிருஷ்ணனை எனக்கு மிகவும் பிடிக்கும். கண்ணன் ஊதும் குழலில் காற்றில் தூக்கிவிடும் காந்த போல இருக்கும் மங்கை வந்தவுடன் மறைந்து கொள்வது மாயக்கண்ணன் வழக்கம். கண்ணன் அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் சாபிகா. நான் தான் உங்கள் கணித ஆசிரியை. மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் பாடம் நடத்துவேன். நேர்மை, பொது அறிவு, தூய்மை போன்றவற்றை போதிக்கின்றேன். மாணவர்களிடம் அன்பாகவும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் இருப்பேன். மாணவர்களை போட்டியில் பங்கேற்க ஊக்குவிப்பேன். எனக்கு ஆசிரியர் பணி மிகவும் பிடித்த பணி. நான் எனது மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக. பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்கள் தலைமை வகிக்கும்படியும் முன்னிலையாக வட்டார கல்வி அலுவலர்கள் ஐயா வண்ணன் சார் அவர்களையும் சுப்பிரமணிய சார் அவர்களையும் மகாலிங்கம் சார் அவர்களையும் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஜாக்டோ நிறுவனத்தின் அங்கத்தினர் இருவர்களும் அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்து வந்திருக்கும் தலைமை ஆசிரியர், தாளாளர், கவிபாரதி கலை இலக்கிய அர்ப்பணி மன்றத்தின் தலைவர், பொருளாளர், செயலாளர் அவர்களையும் இப்பள்ளியின் செயலர் ஐயா
அவர்களையும் நிர்வாகிகள் அனைவரையும் முன்னிலை வைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து. சரஸ்வதி விலாச துவக்கப்பள்ளியினுடைய இருபெரும் விழாவிற்கு வருகை புரிந்து விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியினுடைய பெற்றோர் தலைவர் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் துணைத் தலைவர், பள்ளி பெற்றோர் கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும், பள்ளி நிர்வாகிகள், பள்ளியினுடைய செயலர் மற்றும் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து நமது தலைஞாயிறு ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள், திரு சௌ கண்ணன் ஐயா அவர்கள் நமது பள்ளிக்கு முதல் முறையாக ஆண்டு விழாவுக்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து நம் பகுதியின் நமது வட்டார கல்வி ஐயா திரு PS அவர்கள் நம்மில் ஒருவராக நம் ஆண்டு விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இப்பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மற்ற பள்ளியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் இப்பள்ளி இங்கு வந்திருக்கக்கூடிய ஜோகோ நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என அன்போடு பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும், அரசு ஊழியர்களையும், மற்ற பள்ளியில் வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களையும் மற்றும் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து இங்கு வருகை தந்துள்ள முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெரியோர்களையும், பெற்றோர்களையும், முன்னாள் இந்நாள் பெற்றோர்களையும் அனைவரையும் இப்பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். சரஸ்வதி விலாச உதவி பெறும் தொடக்கப்பள்ளி கோயில்பத்து 22ஆம் ஆண்டு விழா அறிக்கை. பயின்று பல கல்வி தந்து இந்த பாறை கைத்திட வேண்டும் என்னும் பாடல் வரிகளை நினைவூட்டி கல்லாயிறு ஒன்றியம் வங்க கடலோரம் அமைந்துள்ள கோயில்பத்து சரஸ்வதி விலாச உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் 21/3/2025 நடைபெறும் இருபெரும் விழாவில் ஆசித்து அளிக்கும் ஆண்டு அறிக்கை. ஆசிரியர்கள், மாணவர்கள். ஆசிரியர்கள் அங்கீகாரம் 3, 1 தலைமை ஆசிரியர், 2 இடைநிலை ஆசிரியர்கள். 1/6/2013 முதல் தலைமை ஆசிரியர் பணியிடம் காலி பணியிடம் பொறுப்பு தலைமை ஆசிரியர் தலைமையில் பணியாற்றி வருகிறோம். பயிலும் மாணவர்கள் 32 ஆண்கள், மாணவிகள் 35 பெண்கள், கூடுதல் 67. மாணவர்கள் அனைவருக்கும் விலையில்லா பாடநூல், கையேடு, விலையில்லா 4 திருடைகள் மற்றும் புத்தகப்பை, காலணிகள், கலர் பென்சில்கள் அனைத்தும் பெற்று பயனடைகின்றனர். மேலும் சத்துணவு பெற்று பயனடைகின்றனர். காலை உணவும் பெற்று பயனடைகின்றனர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட 3 முதல் 5 வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு ரூபாய் 500 வீதம் 18 மாணவிகளுக்கு 9000 பெற்று வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களுடைய விவரப்பட்டியல் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் காலை 9:20 மணிக்கு காலை வழிபாட்டு கூட்டத்தில் முதலில் சரஸ்வதி மந்திரம், தமிழ்த்தாய் வாழ்த்து, உறுதிமொழி, நலமுடன் வாழ 10 கட்டளைகள் சிறப்பாக நடைபெறுகின்றது. எண்ணும் எழுத்து கல்வியும்
சிறப்பாக நடைபெறுகிறது. இலக்கிய மன்றத்தின் மூலம் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்து ஆண்டு விழா நடத்தும் இந்நன்னாளில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட உள்ளது. மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு பள்ளியின் குடியிருப்பு பகுதியில் உள்ள பள்ளி வயது குழந்தைகள் 5+ அனைவரையும் பள்ளியில் சேர்த்து 100% பள்ளியில் சேர்க்கை முடிக்கப்பட்டது. இப்பேரணியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், கழக குழுக்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழகம் திரு எம் மாசலாமணி அவர்கள் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் நம் பள்ளியில் சிறப்பாக இயங்கி வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 1 முதல் 5 வகுப்பில் படிக்கும் மாணவிகளின் பெற்றோர்களை அழைத்து அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் மாணவர்களின் கற்றல் செயல்பாடுகள், கற்றல் திறன்கள் மற்றும் மாணவர்களின் உடல் ஆரோக்கியம், காலம் தவறாமை, தன் சுத்தம் போன்ற கருத்துக்களை பெற்றோர்களிடமிருந்து கலந்து பேசப்படுகிறது. பள்ளியில் நடைபெற்ற விழாக்கள்: காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள், குழந்தைகள் தின விழா, சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற விழாக்கள் நடத்தப்பட்டு பாட்டு பேச்சு போட்டிகள், திருக்குறள் ஒப்பித்தல் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு அவர்களை பாராட்டப்படுகிறது. காலை உணவு திட்டம் 2024 ஜூலை 15 முதல் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. காலை உணவு ஆசிரியர்கள் மற்றும் குழுக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. புரவலர் திட்டத்தில் நம் பள்ளியில் 168 புரவலர்கள் சேர்ந்துள்ளனர். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்ற இந்நாளில் பள்ளியின் சார்பில் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம். வரும் கல்வியாண்டுக்கான திட்ட செயல்பாடு: பள்ளி வயது குழந்தைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்த்து மாணவர் சேர்க்கையை அதிகரித்து முழுமையாக்குதல், இடைநிற்றலை அகற்றுதல், 1 முதல் 5 வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் வகுப்பை மேம்படுத்தி வாசித்தல் மற்றும் எழுதல் திறனில் எளிமையடைய செய்தல். இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு பெற்றோர்களும், திறமாசிகளும், கல்வியாளர்களும், உள்ளாட்சி பிரதிநிதிகளும், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களும், தன்னார்வ தொண்டர்களும், இல்லந்தேடி தன்னாளர்களும், முன்னாள் மாணவர்களும் ஒத்துழைப்பு நல்கி சிறந்த பள்ளியாக திகழ்ந்திட வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இவ்வாண்டிற்கு நிறைவு செய்கிறேன். நிகழ்வாக சிறப்புரை மற்றும் பரிசு வழங்குதல். சிறப்புரை நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் நம்மள் முன் கருத்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் பள்ளியில் நடைபெற்று கொண்ட இருபெரும் விழாவினை ஏற்று நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள தொடக்கப்பள்ளி வட்டார அலுவலர்களே மற்றும் பள்ளியின் செயலாளர்களே மற்றும் நம் பள்ளியின் ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே மற்றும் முன்னாள் பெற்றோர்களே மற்றும் மாணவர்களே அனைவருக்கும் என் முதலாம் வணக்கம். நம் பள்ளியில் ஆண்டுதோறும் இந்த ஆண்டு விழாவானது சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல பள்ளி மாணவர்களும் நல்ல முறையில் பயின்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையில் நம் பள்ளியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நம் பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு திறமையும் காட்டி அந்தந்த மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு நம் பள்ளிக்கும் நம் ஊருக்கும் பெருமை சேர்த்து நல்ல முறையில் பள்ளிக்கு வந்து வாழ்த்துமாறு நான் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். பெருமைப்படுத்தப்படுகிறது. முதல் பரிசை மாணவர்களுக்கு வழங்கிய ஜோகோ நிறுவனத்தின் அங்கத்தினர் சவுந்தரராஜன் அவர்களை நம்ம முன் சில வார்த்தைகளை
வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சற்றுமுன் மாறுபட்ட கன்னியா 2ஆம் இடத்தையும் முருகன் இடமிட்டு வந்த தனுஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது ஜோகோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வெம்பு ஐயா அவர்கள் பல கல்வி நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அவர் இயற்கையை ரொம்பவும் நேசிக்கக்கூடியவர். அவர் அலுவலகமே இயற்கையோடு ஒன்றிணைந்து நிறைய ஐடி ஃபீல்டில் தான் அவர் மெயினாக நிறுவனத்தில் இருந்து அங்கத்தினர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு இப்பள்ளியின் செயலாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி உலகளவில் பெரிய ஐடி நிறுவனத்தை நடத்தி வரும் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் பலருக்கும் அறியப்பட்ட ஒருவர். அவர் குழந்தைகள் மீது மிக்க ஆர்வம் உள்ளவர். குழந்தைகளின் படிப்பிற்காக நிறைய செயல்பட்டு வந்திருக்கிறார். மற்றும் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்காக பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அவர் தென்காசி, மதுரை, திருநெல்வேலி, சென்னை போன்ற ஊர்களில் ஐடி நிறுவனத்தை நடத்தி உலக அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஜோகோ நிறுவனத்தின் சிஇஓவாக செயல்பட்டு இந்த தேசத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். அவருடைய செயல்பாட்டின் மீது அக்கறை கொண்டு அந்த பள்ளியின் செயல் திட்டங்களுக்கும் நாங்கள் சிறு சிறு உதவிகளை செய்து வருகிறோம். இந்த வாய்ப்பிற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். தலைமையேற்றுள்ள இப்பள்ளியின் பெற்றோராசிரியர்கள் தலைவர்களே மற்றும் பொறுப்பாளர்களே மற்றும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகைந்துள்ள கலைஞர் ஒன்றியத்தினுடைய வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் மட்டும். இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போற்றி விவரிக்கப்படுகிறது. மிகப்பெரிய சவாலாக இருப்பது மாணவர்கள் தான். ஏன் அப்படின்னா நாங்கள் படித்த காலத்துல எல்லாம் எங்களுடைய கவனச்சிதறலுக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஃபோன் இல்லை, டிவி இல்லை, ரேடியோ இல்லை, எதுவுமே இல்லை. அதனால எங்கள் கவனம் சிதறவே இல்லை. வீட்டில் படிப்போம், ஸ்கூலுக்கு போவோம், படிப்போம். இப்போ அப்படி இல்லை. வீட்டில் மாணவர்களுடைய கவனச்சிதறலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டிவி இருக்கு, ஃபோன் இருக்கு. இப்போ டிவி கூட மாணவர்கள் அதிகம் பார்க்கறதா தெரியல, ஃபோன் தான். ஆக இவ்வளவு சிரமங்களையும் தாண்டி மாணவர்களுக்கு நாங்கள் கற்றல் வேலையை செய்ய வேண்டியிருக்கு. பெற்றோர்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான், மாணவர்கள்ட்ட செல்போனை அதிக நேரம் கொடுக்காதீங்க. இப்போ வெளியில் சில இடத்துல போய் பார்த்தா ஒரு வயசு குழந்தை கூட செல்லை வச்சுக்கிட்டு இப்படி தடவிட்டு பார்த்து உட்காந்துருக்கு. அதனுடைய விளைவு என்னன்னா, ஒரு 10 வருஷத்துல அந்த குழந்தைக்கு நிச்சயமா கண்ணு பாதிக்கும், தலைவலி ஏற்படும், கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். இது மருத்துவர்கள் சொன்ன அறிக்கை. விழாவிற்கு வருகைந்துள்ள அவரிக்காடு பள்ளியினுடைய நிர்வாகியும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அதனால அதே போலதான் குழந்தைகளை அன்னன்னைக்கு கவனிங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், செல்போனை அதிக நேரம் கொடுக்காதீங்க. பெற்றோர்கள் வேணா மாணவர்களுக்கு அவருடைய தொந்தரவுல தப்பிச்சுக்கிறதுக்காக கொடுக்கலாம். ஆனால் இதனுடைய பின்விளைவு மிகவும் பயங்கரமானது. செல்போனில் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோமோ
அதை விட அதிகமாக தேவையில்லாத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அதனால் பெற்றோர்கள் மாணவர்களிடத்தில் செல்ஃபோனை கொடுக்குற போது ரொம்ப கண்காணிப்போடு இருங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்படுத்துவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு தலைமையேற்று தந்திருக்கக்கூடிய பெட்ரோசிரியர் கழக தலைவர் அவர்களே, வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களே, அருகில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வியினுடைய உள்ளாட்சி பிரதிநிதி உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அருகாமையில் உள்ள தொடக்க கல்வியினுடைய பள்ளியினுடைய நிர்வாகிகளே, ஆசிரியர்களே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இப்பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர்களே மற்றும் ஆசிரியர்களே, கவிபாரதி கலை இலக்கிய நற்பணி மன்றத்தினுடைய நிர்வாக தலைவர் அவர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதிலே உங்களை வணங்கி மகிழ்கிறேன். கல்வி என்பது தொடக்க கல்விதான் முக்கியமானது. சார் சொன்னது போல சார் அருகான பேசிட்டு போனாங்க. சாரு செல்போன் பத்தி சொன்னாங்க. உண்மைதான் அது. நம்ம அவங்களுக்கு சின்ன வயசுல குழந்தைங்க பசியோட இருப்பான். எப்படி பசியோட இருப்பான்னா, அவன் படிப்பு துருதுருன்னு இருக்கணும். அதான் வயசு. அந்த வயசுல அவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம அவனை ஒழுக்கமும் கல்வியும் ஒரு சேர கொண்டுட்டு போகணும் பெற்றோர்கள். அதுதான் முக்கியமான விஷயம். அவனை நகம் வெட்டுவதிலிருந்து, தலைமுடி வெட்டுவதிலிருந்து, அவனுடைய ட்ரெஸ் பண்ணுவதிலிருந்து அந்த மாணவனை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு போறான் வர்றான் ஏதோ பண்றான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல சார் சொன்னது போல பெற்றோர்கள் அந்த கல்வியை அதிகம் இல்ல, கல்வி இல்ல. இப்ப எல்லாமே என்னன்னா, எல்லா பெற்றோர்களும் கல்வியாளர்களா இருக்காங்க, கல்வி கற்றிருக்காங்க. அதனால அவர்களை உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய செயல்திறனையும் வச்சு மாணவர்களை கொண்டுட்டு போலாம். ஊக்குவித்தார் ஊக்குவிப்பவர் கூட தேக்குவிப்பார்னு சொல்லுவாங்க. நீங்க மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நீங்க இப்ப தற்சமயத்துக்குள்ளது மட்டும் பார்க்க கூடாது. இப்ப 1வது படிக்கிறான், 5வது படிக்கிறான், அடுத்தது 6வது போவான், 10வது போகான் அப்படின்னு. நீங்க இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாணவன் எப்படி வருவான் அப்படிங்கறத பார்க்கணும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய மாணவர்களை உருவாக்க வேண்டும். நீங்க கல்வியில, தொடக்க கல்வியில நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு மாணவர்களுடைய வாசிப்பு திறனை உருவாக்குறது ஆசிரியர்களோட கைகோர்த்து செல்லணும். பெற்றோர்கள் வீட்டுக்கு போயிட்டு புக்கு படிக்க சொல்லணும். நீங்க ஸ்கூல் புக்கே வேணாம், அவனை செய்தித்தாள் படிக்க வைக்கிறது, வேற நூலகங்கள்ல இருந்து புத்தகங்களை எடுத்தாந்து கொடுக்கிறது, அந்த மாதிரி கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கணும். அவருடைய கல்வித்திறன் மேம்படும். அவங்கள வேற டிராக்குக்கே மாத்தக்கூடாது. அதான் அதுல ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வேலை கொடுக்கறதே இல்லை, அதனால அவன் செல்போன் பார்க்கறான். இதான் விஷயம். அதனால மாணவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கு பெற்றோர்கள் அயராது உழைக்கணும். இப்ப இந்த ஆசிரியர்களும் சரி, இங்க தேவையானதை செஞ்சுட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை இங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அதனால மாணவர்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு முக்கியமானதா இருக்கணும். மாணவர்கள் நல்ல கல்வி பயிலணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் மிக சிறப்பாக இருக்கணும், நல்ல நிறுவனங்களுக்கு அவன் வேலைக்கு போகணும். அப்படிங்கிற நோக்கத்தோட நீங்க பெற்றோர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பள்ளி குழந்தைகளே, பெற்றோர்களே, முன்னாள் மாணாக்கர்களே மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, பேச்சின் நீளம் அதன் மதிப்பை குறைத்துவிடும் என்று சொல்லுவார்கள். ஆகையால் மிக சுருங்க சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் விடைபெற இருக்கின்றேன். ஆரம்ப கல்வி என்பது அடிப்படை கல்வி. ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் இந்த ஆரம்ப கல்வி என்பது. இந்த ஆரம்ப கல்விதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது.
முன்னாடிண்ணா அதை நாம் திறம்பட இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது உயர்கல்வி என்பது அதற்கு அப்பாற்பட்டது. ஆரம்ப கல்வி சரியாக இருந்தால்தான் உயர்கல்வியிலே நாம் நன்கு கற்க முடியும். ஆகவே இந்த பள்ளி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் முதலிலே உறுதுணையாக இருக்க வேண்டும். அடுத்ததுதான் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பள்ளியிலே இருக்கும் வரை மட்டும்தான் குழந்தைகளுக்கு பாடத்தையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுப்பார்கள். எஞ்சியிட்ட நேரமெல்லாம் நாம் பெற்றோர்களுடனே குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆகவே நாம் அவர்கள் மீது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை கூறி, உங்களது குழந்தைகள் இந்த சமூகத்திலும் இந்த நாட்டிற்கும் ஒரு நல்லவனாக வர வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பொன்னாடை போற்றி வரிக்கப்படுகிறது. வேலைக்கு வரும்படி மிக அன்புடன் இங்க வருகின்ற மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்தவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். யார் யார் பேருன்னு எனக்கு தெரியாது. இந்த பள்ளியில் எனக்கு வயசு 65. ஒன்றாங்கிறது இங்கே தான் நான் படித்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு கோடிங்கிறது ஒரு கோடிங்கிறது முடியாது. ஒன்றிலிருந்து தான் ஒரு கோடி. ஆக நம்ம கிழக்க இந்த பள்ளியில் ஒன்றிலிருந்து தான் ஒரு கோடி. ஆனால் இந்த பள்ளிக்கூடம் இங்கே இருக்கிற மக்களில் பாதி பேர் இந்த பள்ளிக்கூடத்தை படித்தவங்க. இதை படித்து தான் மேலே போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்ல வாய்ப்பு. ஆக இப்போ சார், இதுக்கு முன்னாடி தலைவர், இதுக்கு முன்னாடி இருக்கிற வாத்தியார்கள்லாம், நான் படித்த வாத்தியார்கள்லாம் எல்லாம் ஒரு வேறு மாற்றம். எங்கள் வாத்தியார் நான் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் காதை பிடிச்சி கிள்ளியவர், பெரம்பு வச்சு அடிப்பார், ரத்தம் ஓடும் எனக்கு. ஆனால் இப்போ உள்ள நாம என்ன தெரியுமா, அந்த பிள்ளைங்களை கை வைக்காம அடிக்காம அந்த பிள்ளைங்களை பணிவா அணைச்சு இந்த பிள்ளைங்களை இன்னைக்கு பள்ளி ஆசிரியர் செய்கிறாங்கன்னு சொன்னா, நான் இருந்தாலும் என் வயசு 65 நான் பாராட்டிட்டு இருக்கேன். எல்லாமே நான் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு புள்ள மேலே கையிட்டா ஒரு பெற்றவர்கள் போக்குற என் புள்ள மேலே எதுக்கு கையை வச்சான்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நமக்காக பயந்து இந்த வாத்தியார்கள் சார் அவர்கள் அவங்க குடும்பத்தை அவங்க புள்ள மாரி பாதிக்குது, நல்லா செய்கிறாங்க. அடுத்த நிமிடம் ஒரு பெரிய எனக்கு நடந்தது, ஒரு பெரிய மழை முந்து அடிக்குது, பிள்ளைங்க வெளியாக முடியல. அப்போ இந்த சார் என்ன பண்ணுறாங்க, நான் பேர் தெரியாது, அவங்க உடனே பிள்ளைய கொண்டாந்து வீட்டில் ஒப்படைக்கிறாங்க. நான் ஒரு காலத்தில் படிக்கும்போது கோதுமை சாதம் தான் பால்கோடு சாதம் குடிச்சிருக்கேன். இன்னைக்கு சத்து உணவு நல்லா பண்ணுறாங்க, அது எப்படியே பண்ணுறாங்க. இதை பாராட்டுறேன். எல்லாருமே நல்லா மக்களுக்கு செய்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை காலையில் சில பிள்ளைங்க வீட்டில் சாப்பிடும், சில பிள்ளைங்க டயத்துக்கு வரும், இங்கே எப்படியே பண்ணுறாங்க. அந்த திட்டத்தை பண்ணுறாங்க, அது எப்படியே பண்ணுறாங்க. அதனால எனக்கு ஒரு வார்த்தை என்ன கிடைக்கும், வயசு 65. இந்த 65 நான் சாப்பிட்டது கோதுமை தோசை, கோதுமை சோறு தான். ஆற்று பூதங்களை பறித்து கொண்டு வச்சா நான் சோறு வாங்கி திங்கணும். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா, அவங்கள சீராட்டி பாராட்டி இந்த பசங்களை இன்னைக்கு கொண்டா வச்சு அவங்க ஊடா. இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வாத்தியார்கள் செய்யறதுக்கு பயந்து, நமக்காக பயந்து அந்த பிள்ளைய கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க. இல்லைனாக்கா அவங்க போன் நம்பரை வச்சு உங்கள் பிள்ளைய அழிஞ்சு போகிறாங்க. இப்படி ஒரு நிலைமை இப்போ நடந்துட்டு இருக்குன்னா எல்லாரும் பாராட்டணும், இருக்கவங்க எல்லாரும் பாராட்டணும். நன்றி, வணக்கம். அரசு உதவிபுரம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை புரிந்துள்ள பெற்றோர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஐயா பேசினாங்க. இப்போ எங்களோட கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெற்றோர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறீங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு தெரியும். அவங்க சொன்ன மாதிரி அப்போல்லாம் அடித்தாங்க, கண்ணை வெட்டுருங்க பாய்க்கலாம் உரிச்சு எடுங்கன்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்போல்லாம் இல்லை, நாங்கள் ஒன்றோடு தான் வச்சுருக்கோம், அவங்கள பத்திரமா திருப்பி கொடுங்க, படிக்கலாம் அடுத்தது தான். நல்ல பிள்ளைய வீட்டுக்கு வந்தால் போதுங்க.
அதுமாரி நாங்கள் எங்கள் வீட்டில் நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டு அவர் பத்திரமா வீட்டுக்கு வருவாரான்னு எல்லா இடத்துலையும் கத்தியால் குத்துறோம். வாத்தியாருன்னா ஊத்துறா, தலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வரைக்கும் கெஞ்சுறாங்க தம்பி படிடான்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். எங்களோட அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களோட உணர்வுகளை நல்லா புரிஞ்சு வச்சு ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அந்த ஐயா. அவருக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் சொன்னாங்க. ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் என்ன எங்கள் பிஓ ஐயா மூலமாக அந்த ஆர்டர்னா கிளாஸில் செல்ஃபோனு இருக்கக்கூடாதுங்க. அத்தனை செல்ஃபோனுமே தலைமையாசிரியர் டேபிளில் இருக்கணும்னு சொல்லி இருந்துச்சு. அது மாதிரி யார் இருந்தாலும் உடனே அவங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, சஸ்பெண்ட் ஆர்டர்லாம் வந்துச்சு. இப்போ செல்ஃபோன் இல்லாட்டின்னா அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர். ஏன்னா செல் இருந்தால் தான் உள்ளே கிளாஸ்லேயே போக முடியும். அவங்களும் அப்படி தான், செல்லோடு வந்தால் தான் அவங்களும் உள்ளே வரலாம். எந்த கிளாஸை பார்க்கணுங்கிறது அவங்களுக்கும் ஆப்பில் வருது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. பெற்றோர்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலாச்சோறு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நிலாச்சோறு கொடுப்பாங்க, நிலாவை காட்டுவாங்க. இப்போ நிலா காட்டினா எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டேங்குது, செல்லை காட்டினா தான் சாப்பிடுது. குளிக்க போனாலும் செல்லை தான் பார்க்கணுங்கிறார். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த ஆண்டு விழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பிள்ளைங்களோட ஒரு ஆண்டு அவங்களோட படிப்பு மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு சிறப்பான நாள். நம்ம ஈஸியாக ஒரு ஆண்டு விழான்னு சொல்லி வந்துடுறோம். ஆனால் அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 20 25 நாள் இந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு எல்லாமே ரெடி பண்ணி நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு ஆண்டு விழா முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அரசு உதயபுரம் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பிஓ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மாணவர்களுக்கு 67 மாணவர்களுக்கும் ஜோகோ நிறுவனத்தினார் அனைவருக்கும் தட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல கனமான காலங்காலமாக உழைக்கிற மாதிரி நல்ல தட்டு அவங்கள்ட்ட போய் இந்த அணுகணும். சிலம்பரசன் வாங்கி தரும்படி கோரிக்கை வைத்ததற்கு நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு முதல் பரிசும் ஆதரவு பரிசும் எங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு மென்மேலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மகாலிங்கம் சார் அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள். மேலான தமிழ்த்தாயை வணங்கி இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் ஆகியோர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி மற்றும் இங்கு பார்வையாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், முன்னாள் இந்நாள் மாணவர்கள், கவிபாரதி கலை இலக்கிய நற்பணி மன்ற நண்பர்கள் ஆகியோருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். எனக்கு கல்வி போதித்த ஆசிரியர் நினைவூட்டி உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் ஔவையார். எதற்காக சொன்னார்? அந்த காலகட்டம் அப்படி. பிச்சை எடுத்தாவது பயில வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக சொன்னார். இந்த காலத்தில் அது அவசியம் இல்லை. பெரும்பாலான பொருள்களை மாணவர்களுக்கு தேவையானவற்றை அரசே செய்கிறது. அத்துடன் பெற்றோர்கள் தான் படிக்காவிட்டாலும் தன்னுடைய மகனோ மகளோ படித்து இந்த சமுதாயத்தில் முன்னிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்ற பெற்றோர்கள் தான் அதிகம். அப்படிப்பட்ட நிலையில் மாணவர்களுடைய கடமை என்ன? பெற்றோர்களை மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் கற்று உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். இளமையில் கல் என்று சொன்னார்கள். இளமையிலேயே நாம் கற்க வேண்டியவற்றை கற்றுவிட வேண்டும். நானும் இந்த பள்ளியில் படித்தவன் என்ற நிலையில் உங்களுக்கு அந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். மாணவ செல்வங்களே, படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவி
சிறு சேமிப்பு அது சேமித்து வைத்திருந்த உண்டியலில் தினந்தோறும் அவங்க மிட்டாய் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்காக காசு தருவாங்களாம். அந்த காசை வந்து அந்த பாப்பா என்ன பண்ணியிருக்குன்னா உண்டியலில் போட்டு சேமிச்சு வச்சுருந்துருக்கு. அந்த பிள்ளை ஆண்டு விழா வச்சோடனே, அம்மா நான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசை நான் ஆண்டு விழாவுக்காக நான் கொடுக்கணும். காசு வந்து எவ்வளோன்னா 179 ரூபாய். அந்த காசை வந்து ஆண்டு விழாவுக்கு நான் நீங்கள் வந்து எவ்வளோனாலும் கொடுங்க, ஆனால் என்னோட காசை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டாந்து அவங்க அம்மா வந்து அந்த புள்ள கையால் கொண்டாந்து கொடுத்தாங்க. அது எனக்கு வந்து எனக்கும் பள்ளி செயலர், நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர்களாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அதனால அந்த மாணவியை கௌரவிக்கும் பொறுத்து 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுஸ்ரீ மேடைக்கு அழைக்குமாறு அழைக்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய இருபெரு விழாவுடைய தலைவர் அவர்களே, வருகிறது என்னோட மேடையில் வீட்டிருக்கின்ற தலைஞான சரகத்தை மிகச் சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கின்ற வட்டார கல்வி அருமை நண்பர் கண்ணன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற பல்வேறு பள்ளியுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர் பெருமக்களே, தொண்டர்களை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, உள்ளூர் வாசிகளே, மரியாதைக்குரிய ஆசிரியர் CM சார் அவர்களே, இப்பள்ளியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியுடைய செயலர் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரே, பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இல்லந்தடி கல்வி, காலை உணவு, மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை தாங்கி இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, பள்ளியினுடைய முன்னாள் இந்நாள் மாணவ செல்வங்களே, உள்ளாட்சி முன்னாள் பிரதிநிதிகளே, வருகை இருக்கின்ற எனது அறிவு நண்பர் கைலாராஜன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது இனிய இரவு நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, மணி சற்று ஏறக்குறைய 8:15, பல வார்த்தைகள் என்று பேசுவதற்கிடமில்லை. மிக ரத்தின சுருக்கமாக சொல்லி சென்றார், அதிகமாக பேசுவது தவிர்த்து குறைவாக பேசுங்கள் என்று. எல்லோருமே இங்கே உரையாற்றிய அத்தனை பேருமே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். நாங்களும் இந்த ஜனவரி தொடங்கி பிப்ரவரி, மார்ச் என்று ஆரம்பித்து விட்டாலே பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு ஆண்டு விழாக்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 2 விழா 3 விழா என்று கூட செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கே நாங்கள் பெற்றோர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம், ஏன்னா மாணவ செல்வங்களை நாங்கள் பள்ளிக்கு எப்பொழுதெல்லாம் பார்வையிட வருகிறோமோ, ஆய்வுக்கு வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் மாணவ செல்வங்களோடு நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பெற்றோர்களை சந்திப்பது, பெரியவர்களை சந்திப்பது, ஊர் பொதுமக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த போன்ற விழாக்கள் தான். இதன் மூலமாக நாங்கள் எதையெல்லாம் எடுத்து கூற வேண்டும், வலியுறுத்தி கூற வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தோமோ அத்தனையுமே எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேருமே இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரையிலே ஊர் ஊருக்கு பள்ளி, பள்ளிதோறும் பள்ளிக்கு தேவையான அத்தனை கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து எந்த ஒரு மாணவனும் வறுமையின் காரணமாக தனது படிப்பை பாதியிலே நிறுத்திவிடக்கூடாது. இதுதான் நம்முடைய அரசுடைய தாரக மந்திரம். ஏன்னா நாமெல்லாம் படிக்கின்ற பொழுது புத்தகத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டும். எழுதுகின்ற குறிப்பேடாக இருந்தாலும் சரி, அல்லது புத்தக பையாக இருந்தாலும் சரி, எல்லாமே விலை கொடுத்து வாங்க வேண்டும். நம்மெல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணோம், நான் 7வது படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த வருஷம் 8வதுக்கு போகிறோன்னா, இந்த வருஷம் 8வதுல எந்த பையன் நல்லா புத்தகத்தை வச்சுருக்கணும் அவன்கிட்ட போய் முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுவோம். உன் புத்தகத்தை என்னிட்ட கொடு, பாதி விலைக்கு வாங்கிப்போம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அடுத்த பாதி விலைக்கு வித்துட்டு போயிடுவோம். இதுதான் அப்படிதான் நம்மலாம் படித்தோம். அப்போ அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு கூட வருகின்ற அளவிற்கு பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, நாங்கள் 3 டேர்மு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு ஒரு புத்தகம். ஜூன் மாதம் கொடுத்தா ஜூலை 15ஆம் தேதி இந்த காலை உணவு தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா பாதி புத்தகத்தை காணும். நான் கூட விளையாட்டு கேட்பேன், இவன் தான் கரெக்டாக இருக்கான், படித்து கிழிச்சிட்டா அப்படிப்போம். அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான், அதுக்கு ஒரு புத்தகம். அடுத்த டேர்ம் 4 மாதம், அதுக்கு ஒரு புத்தகம்.
எல்லாவற்றுக்குமே எழுதுவதற்கு தேவையான குறிப்பேடுகள். படம் வரைந்து மகிழ வேண்டுமா? வண்ண பென்சில், கிரையான்ஸ், கலர் பென்சில், இதையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு புத்தக பையி, நடந்து போறதுக்கு காலணி, ஆண்டிற்கு 4 செட்டு வண்ண சீருடை. நம்மெல்லாம் படிக்கும் போது தீபாவளி நம்ம வீட்டில் பெரிய ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலே பெரிய விஷயம். அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஒரு வருஷம் ஓட்டினோம்லாம் உண்டு, வரலாறு உண்டு. இப்ப 4 முறை வண்ண சீருடை கொடுக்குது அரசாங்கம். அற்புதமான காலை உணவு திட்டம். நாங்கள் பள்ளிக்கு போகின்ற போதெல்லாம் காலையிலே ஒரு 8 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு சென்று இந்த கால உணவத்தினுடைய உணவை ருசித்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே சொல்கின்றே மிக தரமான உணவு வழங்கப்படுகின்றது. மதிய உணவு, இல்லந்தேடி கல்வி, இப்படி எண்ணற்ற திட்டங்கள். மாணவர்களுக்கு உதவித்தொகை, 6, 7, 8 படித்தார்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அட்லஸ், இலவச பஸ் பாஸ், மிதிவண்டி. இப்ப இந்த வருஷம் பட்ஜெட் சொல்லிருக்காங்க, லேப்டாப் தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 1000. எங்களுக்கு இல்லையான்னு பசங்கள்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு இப்படி 1000. தமிழ் புதல்வன், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தமிழக அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், வறுமையின் காரணமாக இல்லை, படிப்பதற்கு தேவையான பொருள் வாங்குவதற்கு அல்லது படிப்பதற்கு தேவைய ஒரு பள்ளிக்கூடம் போகணும், காலேஜுக்கு போகணும், ரொம்ப தூரம் போகணும், பஸ்ல ஏறி போகணும், பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை, இப்படி எதையும் சொல்லி எந்த ஒரு குழந்தையும் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிடக்கூடாது. இதுதான் அரசனுடைய தாரக மந்திரம். இதற்காகத்தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை தொடங்கி எண்ணற்ற நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளை இது போன்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேர்ப்பதோடு, இதையெல்லாம் போய் பக்கத்து வீட்டில், அடுத்த வீட்டில், எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வச்சிருக்கின்ற பெற்றோர்களிடம் சொல்லி அந்த குழந்தைகளையும் கொண்டு வந்து இது போன்ற பள்ளிகளை சேர்த்து கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அல்ல வட்டார கல்வி ஐயா ES சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தயாரிக்கப்படுகிறது. தனித்தனியாக சொன்னால் ரொம்ப நேரமாகிடும். குழந்தைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக மேக்கப் பண்ணி ரெடியாக இருக்குது. எல்லாருடைய கவனமும் அதில் தான் இருக்குது. எப்போ பேசி முடிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, குழந்தைகள் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்முடைய குழந்தைகளுடைய திறமையை நாம் இருந்து ரசிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. குழந்தைகளுடைய மனசில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆண்டுதோறும் இது போன்ற விழாக்களை எல்லோரும் கலந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய தனித்திறமைகளை நீங்கள் வளர்ப்பதோடு, நம் ஊரில் உள்ள பள்ளிக்கு நமக்கு பெரிய பங்கு இருக்கிறது. இந்தியா முன்னேற வேண்டுமென்றால் கிராமங்கள் முன்னேறினால் மட்டும்தான் அது உண்மையாக வளர்ச்சியடைந்த இந்தியாவாக இருக்கும். அந்த பெரும் பங்கு நம் கையில் இருக்கிறது. நம்மூர் மாணவர்களை இந்திய நாட்டினுடைய ஆகச்சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அரசு என்று எல்லோரும் ஒத்துழைத்து இந்தியா மிகச்சிறந்த வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் என்ற உறுதி ஏற்போம். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக அவர்களுக்கு இப்பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கவனிக்கப்படுகிறது. அடுத்ததாக தம்பி இதுவரை முதலிடத்தையும் அகிலன், 2ஆம் இடத்தையும் சுபஷ்ணா 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். 4ஆம் வகுப்பு நிசாந்தினி சமீக்ஷா, சமீக்ஷா ரேஷ்கா. சாமிகா, சுஜன், பவ்யஸ்ரீ, மதுஸ்ரீ. சாமிகா, சுஜன், பவ்யஸ்ரீ, மதுஸ்ரீ. சார் அப்படியே கேமரா பாருங்க சார். சார் ஓகே. தம்பி கேமரா பாருங்க. முதல் வகுப்பில் பாட்டு போட்டி கதிர், தமிழி, தமிழ்நாடு இடத்தையா, தமிழ் பாரதி 3ஆம் இடமா. ஒரு கேமரா
இரண்டாம் வகுப்பு அப்படியே கேமரா பாருங்க பாப்பா இங்க பாரு பாப்பா ஓகேவா ஓகே மிதுன் இதர்ஜிதா சார் அப்படியே கேமரா பாருங்க சார் பேச்சு போட்டியில் சிருஷ்டி கீர்த்தனா கீர்த்திஷா அப்படியே கேமரா பாருங்க சாந்தினி ரேஷ்கா ரிஷிகா புவேந்தா ஓனர் அப்படியே கேமரா பாருங்க ஐந்தாம் வகுப்பு வரிசை அப்படியே கேமரா பாருங்க அகிலன் நிகர்ஜிதா இப்பரிசை முன்னாள் தலைமை ஆசிரியர் அகிலன் மூன்றாம் பரிசு நிகர்ஜிதா கீர்த்திஷா கீர்த்தனா அனுஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு சுஜன் நான்காம் வகுப்பு சிவனேஷ் ஐந்தாம் வகுப்பு சுஜன் ஷாமிகா பவியஸ்ரீ ஜெயசீலன் ஷாமிகா ஜெயசீலன் அடுத்ததாக ஓவிய போட்டியில் மூன்றாம் பரிசு உவேந்திரன் சபரி ஷாய் கேமரா பாருங்க வடகடா சொல்லியா வட பிஸ்கட் வாயிடு வடை பச்சி நீ வாமா தண்ணியா வந்தது இதோ பிஸ்கட் வாயிடு இருக்கு கனிஷ்கா 8 மணி ஆகும் முடியறதுக்கு 1 மணி நேரமா 2 மணி நேரமா நான்காம் வகுப்பு கவின் ஜோதிஸ்ரீ தர்சா ஆதேஷ் மணிமாறன் மோனிஷா பள்ளி இரண்டாம் பரிசு மணிமாறன் மூன்றாம் பரிசு மோனிஷா நிலவு வானத்துல நல்ல
கரகோஷத்தை எழுப்பி பாராட்டுவோமாக. அனுஸ்ரீ திருஸ்ரீ ஜீவா தம்பி லூர்து ஓட்டா ஒன்று கூட எடுக்க முடியலையா? 4ஆம் வகுப்பு செகண்டு ரிஷிகா தேர்டு. 5ஆம் வகுப்பு திவ்யா, மோனிஷா, மதுஸ்ரீ. திவ்யா, மோனிஷா, திவ்யா வாமா, மோனிஷா. இதுக்கு வந்து தேடு மோனிஷா அர சொல்லு. கொடுத்துருங்க. சுவேந்திரன் இப்போ வந்து தேடு. சுவேந்திரன், பெண்கள் ரொட்டி கடித்தல் முதல் வகுப்பில் தமிழினி, தமிழ் பாரதி, மதுசாரா. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், செகண்ட் தேர்ட். சுவேந்திரன், தனுஷி செகண்ட், மித்ரன் தேர்டு. அடுத்தது தவளை ஓட்ட பெண்கள் போமா. சரண்யா 2ஆம் பரிசு, மதுசாரா தமிழினி தேர்டு. அகிலான், சாய்சரன், சஞ்சய். 2ஆம் வகுப்பு பெண்கள் தமிழினி, சுபர்ஷ்ணா, சாலினி, சஞ்சய். அடுத்தது பெண்கள் வாத்து நடை தமிழினி, அகிலான், மிதுன், கரீஷ். 2ஆம் வகுப்பு பலனுடைத்தல் அகிலான், பெண்கள் பலனுடைத்தல் நிகர்ஜிதா, ரிஜிதா. நிகர்ஜிதா முதலிடம், ரிஜிதா நீ வாங்கிமா. தமிழினி 3ஆம் இடம். 3ஆம் வகுப்பு ஆண்கள் பாட்டில் நீர் நிரப்புதல் கபிலன், ஜீவா, கபிலன், சாய் சசிவன். பெண்கள் அனுஸ்ரீ, கனிஷ்கா, கீர்த்தனா. ஜீவா, கபிலன், சாய் சசிவன். One. 3ஆம் வகுப்பு பின்னோக்கி நடத்தல் ஜீவா, கபிலன், சாய் சசுவன். ஜீவா, கபிலன், சாய் சசுவன். அனுஸ்ரீ, கனிஷ்கா, கீர்த்தனா உல்லாக சேகரித்தல். 4ஆம் வகுப்பு ஆண்கள் 100 மீட்டர் ஓட்டம் சிவனேஷ், கவின், கமலேஷ். சமீக்ஷா. 4ஆம் வகுப்பு ஆண்கள் பின்னோக்கி நடத்தல் சிவனேஷ், கமலேஷ், கவின். அடுத்தது 4ஆம் வகுப்பு பாட்டில் மீன் நிரப்புதல் ரேஷ்கா, நிசான், நிசாந்தினி. ரேஷ்கா, நிசான், நிசாந்தினி. 5ஆம் வகுப்பு சாக்கு ஓட்டம் சுஜான், ரிதீஷ், அசீன் ராஜா. அசீன் ராஜா. பெண்கள் திவ்யா, பவ்யஸ்ரீ, மோனிஷா. பவ்யஸ்ரீ
5వ வகுப்பு ஆண்களுக்கு 200 மீட்டர் ஓட்டம் மணிமாறன், பிரதீஷ், அஸ்வின் ராஜா. 5వ வகுப்பு பெண்கள் கனியங்காண்டியம் திவ்யா, ஷாமிகா, மோனிஷா. தேவதை வம்சம் என்ற பாடலுக்கு வீடியோ ஸ்பான்சர் செய்த கார்த்திக், புஷ்பவனம், சேகர். இந்த முத்துலட்சுமி கண்ணன் மாலதி அவர்களுக்கு இப்பள்ளியின் சார்பாக பொன்னாடை போற்றி அறிவிக்கின்றோம். முத்துலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி. மாணவர் பெயர், தகப்பனார் பெயர் சுரேஷ், வீரபாண்டி, பவின்றா, அருள்ராஜா, அருள்ராஜா, அசித் ராஜா. என்னை மன்னித்து பணம் கொடுத்திருந்தால் நானும் பரதியாக இருந்திருந்தாலும் மேடைக்கு போகும்படி அவர்களையும் அழைக்கின்றோம். மெட்ராசிரியர் கழக துணைத் தலைவர் விஜயகுமார் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆண்டு விழாவுக்காக 500 ரூபாய் அவர்களை பாராட்டி வருகின்றோம். கலை இலக்கிய நற்பணி மன்றத்தின் பொன்னாடை போட்டி அறிவிக்கின்றோம். ரத்னவு சமையல சரோஜா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அறிவிக்கின்றோம். சமையல உதவி அஜய் ஷெரீப் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்கின்றோம். காலை உணவு இந்து அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்கின்றோம். காலை உணவு சமையல ஜெயசக்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்கின்றோம். இளைஞடி கல்வி புதிய பாரதம் தன்னார்வலர் இளைஞடி கல்வி தன்னார்வலர் ஒளி ஒளி தீமையிலே என்ன பற்றி கேளு தூத்துக்குடி ஆளு ராசா எட்டு வச்ச பரவழக்கும் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அழிக்கின்றோம். தர்ஷினி ராமஜெயம் கை தட்டுங்கப்பா. சுவனேஷ், திவ்யா, சுவேந்திரன், பிரதீஷ், சுவேந்திரன் அம்மா மற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். பெண்கள் கும்மியடித்து பாடும் காட்சியை பார்த்தால் கும்மியில் கூட இவ்வளவு நளினம் உண்டா என்று வியக்க தோன்றும். ஆகா, என்ன நன்னானே
மர கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மை கொட்டி வந்து கொண்டாடு மித்த ஒண்ணு வெறிச்சாக முத்து விளையுது நம் நாடு மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் கொட்டுது கொட்டுது நம்ம விளையாத நிலம் எல்லாம் நட்டது நட்டது விலகெல்லாம் பட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொடியாக கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் பட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு கண்களை போல மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சுட்டுது சுட்டுது விதை எல்லாம் கொட்டுது கொட்டுது நம்மை விளையாத நிலவெல்லாம் நல்லது நல்லது விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொடியாத கொண்டாடு கொண்டாடு கொட்டி வேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மர கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நம் நாடு பொண்ணு விளையிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு மாணிக்கம் நாங்க மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் முட்டுது முட்டுது நம்ம விளையாட நிலம் எல்லாம் நட்டது நட்டது விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொடியாத கொண்டாடு கொண்டாடு கொட்டி மரம் கொட்டி கொண்டாடு பச்சை மர கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு கொண்டாடு மித்து ஒண்ணு வெறிச்சாக முத்து விளையணும் நாடு மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் கொட்டுது கொட்டுது நம்மை விளையாத நிலம் எல்லாம் நட்டது நட்டது விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொடியாத மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் கொட்டுது முட்டுது நம்மை விளையாத நிலம் எல்லாம் நட்டது நட்டது விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொடியாத ஆகா அருமை முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே ஒன்று வந்தம்மை காரமையா வந்தம்மை காரமையா வந்தனம் தந்தோமையா வந்தனம் தந்தோமையா வானத்துல சுத்தப்படி
கொடுங்க. அப்பதான் இந்த பிள்ளைங்களுக்கு உற்சாகமா இருக்கும். அங்கு வருகை புரிந்து நம்மில் ஒருவராக இருந்து கலந்து கொண்ட நாம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் பள்ளி பெற்றோர் கழக துணைத் தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இப்பள்ளிக்கு வருகை புரிந்து சென்றுள்ள நமது வட்டார கல்வி அலுவலர் இருவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இங்கு வருகை புரிந்த அனைத்து பள்ளி தாளாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இவ்வளவு காலமாக இருந்தாலும் தங்களுடைய குழந்தைகளுடைய இசை நடன நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்து கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நடன நிகழ்ச்சியை நமது பள்ளியினுடைய பெற்றோர், அதாவது உங்களில் ஒருவர் இந்த நடன நிகழ்ச்சியை சுமார் 20 நாட்களுக்கு மேலாக தினந்தோறும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் சார்பாக பணிவான அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எங்கள் பள்ளிக்கு ஆடியோ வழங்கிய ஆடியோ அவர்களுக்கும் வீடியோ வழங்கிய வீடியோ அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வகையிலும் உதவி புரிந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இப்பள்ளியினுடைய ஆசிரியை மரியாதைக்குரிய கார்த்திகா ஆசிரியர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு அனைத்து நிகழ்ச்சியிலும் சிறப்பாக கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் காலதாமதமாக கண்டனத்தினால் இந்த விழாவிற்கு அனைத்து வகையிலும் முன்னின்று நடத்திய எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் அவர் சிறிது இடையில சிறிது சங்கட காலில் வலி ஏற்பட்டாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த விழாவிற்கு முன்னின்று நடத்தி சிறப்பாக நடத்தி முடித்திருவார்கள். அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக என் சார்பாகவும் நன்றி கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் ஒட்டுமொத்தத்தில் இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எங்களது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.